ஸோ நீங்கள் யூஸ்டு பைக் ஏதாவது வாங்க போறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாக்கா அந்த பற்றின ஒரு கிளியர் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. போய் நம்ம யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு யூஸ்டு பைக் எடுத்திருக்கேன், இல்லை நியூ பைக்கை கூட வாங்கியிருக்கேன். எனக்கு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ உங்கள் சைட்லேருந்து ஏதாவது சஜஷன்ஸ்? மாடிஃபிகேஷன்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம யாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு என்னன்னாக்கா பைக்கோட ஹேண்ட்லிங்ஸ் இல்லை லுக்கு ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். நீங்கள் ஆக்சரிஸ் போடுறீங்கனாக்கா ஆக்சரிஸ் வந்து நீங்கள் எப்படிலாம் போடலாம் அப்படின்றவனா நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக ஆக்சரிஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ராகெட்டிங் பண்ண போகிறீங்க, இல்லை இக்னிஷனுக்கு ஸ்பார்க் பிளக்ஸ் மாற்ற போகிறீங்க, ஆப் ஃபில்டர் ஃப்ரீ ஃப்ளோ மாற்ற போகிறீங்கனாக்கா டயர்ஸ் மாற்றுறீங்க, அதே மாதிரி வண்டியோட லைட் வெயிட் பண்ணுறீங்கனாக்கா அது தனியாக வரும். இல்லை நீங்கள் லாங் ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டாடில் ஸ்டே போட போகிறீங்க, கிராஷ் கார்ட்ஸ் போட போகிறீங்க, ஃபாக்லைட்ஸ் போட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது சொல்லலாம். ஏன்னா இது வந்து ப்ரொடெக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் அண்டு நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் ஜஸ்ட் நீங்கள் வந்து லுக் வைஸ் வந்து கலருக்கு ஸ்டிக்கர் பண்ணுறது, ரிம் ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறது, மவுத் அந்த கலர் மவுத்ஸ்லாம் வரும், நெட் அண்ட் போல்ட்ஸ்க்கு கேப்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து காஸ்மெட்டிக்ஸில் வரும். ஸோ லைட்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் காஸ்மெட்டிக்ஸ். ஆக்சிலரி லைட்ஸ் போறீங்கன்னா ரோட் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டே டைம்லையோ இல்லை சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது கவர் பண்ணி ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணும்போது நம்ம வந்து சேஃபாக வந்து மாடிஃபிகேட் பண்ணிக்கலாம்.